السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய உபதேசத்தை செய்து உரைக்கு செல்கிறேன். வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல் பின்பற்றுதலில் சிறந்தது முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், அமல்களில் சிறந்தது சிறிதெனினும் அதை தொடர்ச்சியாக கடைபிடிக்கக்கூடிய அமல் என்றும், நட்பு கொள்வதில் சிறந்தது தாய் மற்றொருவர் தந்தை என்ற வாசகத்தை முன்வைத்து என் உரைக்குள் செல்கிறேன். இந்த ரமலான் மாதத்தில் லுகர் தொழுகைக்கு பிறகு தொடர் உரையாக பல தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். அதில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக முஹம்மது நபி என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டுமில்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பல நபர்களிடத்தில் இந்த முஹம்மது நபி யார் என்று கேட்டால் அந்த அனைத்து மக்களுக்குமே இந்த முஹம்மது என்பவர் முஸ்லிம்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதர், அவர்கள் வழியில்தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் பயணிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அறிமுகம் இல்லாத ஆளா என்று பார்த்தால் கிடையாது. அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த முஹம்மது. இவரை பற்றி எப்படி இவர்கள் இத்தனை மக்கள் கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்து மறைந்த அவருடைய குணங்கள், ஆட்சி முறைகள், வரலாறுகள் ஏன் இன்றும் பேசப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அறிந்து கொண்ட வகையை விட, நாம் புரிந்து கொண்ட தெளிவை விட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பலரும் அறிந்திருக்கக்கூடிய விதம் நம்மளை ஆச்சரியமூட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உதாரணமாக ஒரு சிறிய சம்பவத்தை ஒன்று பார்ப்போம். ஒரு கிறிஸ்டியன் சகோதரர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பக்கூடிய ஒரு நபர் புத்தகங்கள் எழுதக்கூடிய பழக்கம் கொண்டவர். இவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். என்ன புத்தகம்? தி 100 த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வெளியிடுறாங்க. அது என்னடா அந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் தலைவராக இருக்கக்கூடியவங்களுடைய கொள்கை, குணம், சித்தாந்தம், மார்க்கம், அவங்க என்ன மக்களிடத்தில் போதித்தாங்க, அவருடைய தலைவருடைய வாழ்க்கைகள் எப்படி இருந்தது என்று ஆயிரக்கணக்கான தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த 1000 தலைவர்களில் வெறும் 100 தலைவர்களை 1000 வெறும் 100 தலைவரை ஃபில்டர் பண்றாங்க. அந்த 100 தலைவரை கொண்டு அந்த 100 தலைவர்களை முதலாவது ஒரு இடத்த ஒரு தலைவருக்கு கொடுக்குறாங்க. அந்த சகோதரர் இஸ்லாமிய சகோதரர் அல்ல, ஒரு கிறிஸ்துவ மதத்தை ஏற்ற சகோதரர். அவருடைய தொகுப்புல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் வழங்கக்கூடிய கடவுளாக வழிபடக்கூடிய இயேசு இறைதூதராக ஏற்கக்கூடியவரும் இருக்காங்க, பல நம்ம ஏற்கக்கூடிய நபிமார்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தி 100 என்ற புக்கில் முதலாக இவரை தான் கொடுக்க வேண்டும் என்று காரணம் கூறி ஒரு நபரை கொடுக்கிறார். யார் என்றால் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அவர் ஏற்றுக்கொண்ட கடவுளாகிய கிறிஸ்துவரைய கடவுளாகிய கர்த்தரை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கொடுக்கல. அவர் முதலாக கொடுக்கக்கூடிய இடம் முஹம்மது நபி கொடுக்கிறார். காரணம் என்ன? அவருடைய குணம், அவருடைய கொள்கை, அவர் கடைபிடிக்கக்கூடிய விதிமுறைகள், மக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது ஒரு சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு ஒருவர் இருப்பார் என்றால், சொன்ன செயலை செயல்படுத்தக்கூடிய ஒருவராக இருப்பார் என்றால் அது முஹம்மது நபியை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவருக்கு முதலிடம் கொடுக்கிறார். அப்போ நம்ம இஸ்லாமியவராக இருக்கக்கூடிய நாம்
நம்முடைய முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து இருந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன? இஸ்லாமியர் இருக்கக்கூடிய உயிர் மூச்சாக இருக்கக்கூடியவங்களே வந்து கடைபிடிக்கக்கூடிய விஷயமே என்னது? யார் பின்பற்றோன்னு சொல்றோம்? ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றுங்கிறோம். அப்போ நாம எப்படி கடைபிடிக்கணும்? இது அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் தமது திருமறை குர்ஆன்ல அல் அக்ஸாம் என்ற அத்தியாயத்தில் 21வது வசனமாக சொல்ல போறது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா தமது திருமறை குர்ஆனில் கூறுகிறான். அத்தனை நபிகள் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நபிகள் நாயகருடைய நபி பட்டத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர் செய்யக்கூடிய நற்குணங்கள் குணங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதில் உதாரணமாக இன்றைக்கு ஒரு ஹதீஸ், வரக்கூடிய காலங்களை பார்ப்போம். இன்றைக்கு ஒரு ஹதீஸை நான் உங்கள் மத்தியில் சொல்ல இருக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில் வந்து பல நிகழ்வுகள் நடக்கும், பல யுக்திகளை வந்து பயன்படுத்துவாங்க, பல இடத்துக்கு பயணம் செய்வாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நஜிம் மாநிலத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு குதிரை படை வந்து போகுது. எதற்காக போகுதுன்னா அங்கே ஒரு நபரை கைது செய்வதற்காக. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பனு ஹனீஃபா குலத்தை சார்ந்த யமாமாவுடைய தலைவராக இருந்தார். அவர் யாருன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா சுமாமா பின் உசால் எனக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்ல போனா அவருடைய எண்ணம் வந்து இந்த உலகிலே ஒருவர் வெறுக்கத்திற்கு கூடியவர் யார் என்றால் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா முகமதை சொல்வார். வெறுக்கக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாத்தை சொல்வார். வெறுக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் முகமது நபிகள் நாயகம் வாழக்கூடிய அந்த இடத்தை சொல்வார். இஸ்லாத்தை கருவறுக்கக்கூடிய ஒரு நபரில் ஒருவர். அவரை ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுடைய அந்த குதிரைப்படை வந்து என்ன பண்றாங்கன்னா கைது பண்ணிட்டு வராங்க. கைது பண்ணிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல பள்ளிவாசல்ல வந்து தூண்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை கெட்டி போடுறதுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கெட்டி போடுறாங்க. பொதுவாக நம்ம கைதிகளை வந்து சிறையில் அடிச்சு பார்த்துருப்போம், பல விதமான துன்புறுத்தலை பார்த்துருப்போம். ஒரு கைதி நமக்கு வந்துட்டானா இன்றைய உள்ள காலகட்டத்திலும் சரி, அன்றைக்கு மிக மோசமான காலகட்டத்திலையும் சரி, துன்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் வற்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கைதியாக வரப்பட்ட அந்த சுமாமா அவரை வந்து பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் அன்றாண்டு வந்து போகக்கூடிய சஹாபாக்கள் அன்றாண்டு வந்து போகக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய தூண்ல வந்து கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு இவர் வழக்கமாக பண்ணக்கூடிய எல்லாருமே வளர்க்கக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், பேசக்கூடியவராக இருக்கட்டும், மசூராவாக இருக்கட்டும், எல்லாமே வழக்கத்து போலவே நடந்துட்டு இருக்கு. ஒரு சில நாட்கள் போகுது. ஒரு சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் அந்த சுமாமா இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த செய்தி சொல்கிறார். அந்த நபர் சொல்கிறாரு, ஒரு நல்ல செய்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து அந்த நபரை வந்து சகாபாக்கிட்ட சொல்லி அவுத்து விட சொல்கிறாங்க. அந்த நபர் எஞ்சிக்கிறாரு. பக்கத்தில் வந்து ஒரு பேரிச தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் குளத்தில் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் வந்து ரசூலுல்லாஹ் வராங்க. வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் உங்களுடைய கடவுளான அல்லாஹ்வை நான் ஏற்கிறேன், அல்லாஹ்வை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன் என்று அவருடைய வார்த்தை. அவருடைய முந்தைய வாழ்க்கை எப்படி இருந்தது? வெறுக்கக்கூடிய முகம் என்றால் முகமது முகம், வெறுக்கக்கூடிய மார்க்கம் என்றால் நாம் இஸ்லாமிய மார்க்கம், இடம் என்றால் ரசூலுல்லாஹ் வாழக்கூடிய இடம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்ததல்லவா? இது எப்படி வந்திருக்கும்? அவங்க அடிச்சாங்களா, துன்புறுத்துறாங்களா? இல்லை. தாவா பண்ணாங்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்குன்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ ஒரு மனிதரை 3 நாள் தூள்ல கேட்டுறாங்க. கெட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு எந்த அளவுக்கு நான் வெறுக்கக்கூடிய ஒருவரை அல்ல அந்த நபர் சொல்றார், சுமாமா சொல்றாங்க, இந்த உலகத்துல எனக்கு ஒரு நேசத்துக்குரிய ஒரு முகம் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகம்தான். நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் என்றால் அது முகமது ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். எனக்கு ஒரு இடம் பிடிக்கும் என்றால் இந்த முகமது வாழக்கூடிய இடம் தான் என்று அந்த நபர் சொல்லுகிறார். அவரிடத்துல போய் சகாபாக்கள் வந்து தாவா ஏற்று வைக்கல, இஸ்லாத்தை ஏற்றுக்க சொல்லல, யாரும் அவங்களை கட்டாயப்படுத்தல. அப்போ அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அப்ப எதனால் முடிந்தது, என்ன செயல்பாடால் முடிந்தது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய யதார்த்தமான வாழ்க்கை. பள்ளிவாசலை கட்டியிருப்பாங்கல்ல, இன்னைக்கு எடுத்துக்கோங்க, எந்த தலைவர் வந்து யதார்த்தமாக இருக்கிறார்?
எத்தனையோ தலைவர்கள் இப்பவும் வாழ்கிறார்கள், வாழ்ந்தும் மறைந்திருக்கிறார்கள். மக்களோட மக்களாக இருந்து அவர்களை குறையை தீர்த்து, பிரச்சனை இருக்கும் போது உண்ணாக இருந்து, சந்தோஷத்தில் உண்ணாக இருந்து பழகக்கூடிய பழக்கங்கள் இன்றைக்கு எத்தனை தலைவராக இருக்க முடியும்? ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கை முறை, அவர் நடக்கக்கூடிய முறை, அவருடைய கொள்கை எல்லாமே யதார்த்தமாக இருந்தது. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருந்தது. எந்த ஒரு பாகுபாடும், இவர் தலைவர், இவர் செயலாளர், இவர் பொருளாளர், அந்த ஒரு வேறுபாடு இல்லை. இவர் அதிபர், இவர் அமைச்சர் என்ற வேறுபாடு இல்லை. எல்லாத்தையுமே சரிசமமாக நடத்தார். சொல்லப்போனால் சிறுவர் இடத்திலையும் சரிசமமாக நடந்து கொண்டார். அந்த அளவுக்கு தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அவருடைய குணம் இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான்ல தமது திருமறை குர்ஆன்ல, இந்த முகமதியிடம் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறேன் என்று. அதே போலதான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், அவர்கள் இறை தூதர்களாக முன்பையிலிருந்து பின்னும் வரையும் அவருடைய காலகட்டத்தில் நம்ம ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு விஷயமும் நாமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நற்குணங்களாகவும் குணத்தில் கொள்ளக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சொல்றோம், இன்னைக்கு இறை தூதருக்கு ஒரு பிரச்சனை, தவறான முறையில் ஒரு படம் எடுக்கிறாங்க என்றால் அதற்காக நம்ம குரல் கொடுக்கக்கூடிய நாம யாருடைய வழிபாட்டை பின்பற்ற வேண்டும்? குரல் மட்டும் கொடுப்பது நம்ம கடமை இல்லை. சொல்லப்போனா பின்பற்றுதல் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருக்கு ஒரு துன்பம் என்று நிற்கும் போது மட்டும் இல்லை, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கடைபிடிக்கணும் அல்லவா? அவர் இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி. பின்பற்றுதல் என்று சொன்னால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றுதான் சரியான முறையில் பின்பற்றுதல் ஆகும். அப்போ வரக்கூடிய காலங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம நிறைய பார்க்க இருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன படிப்பினை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அவங்க எப்படி ஒரு தீர்வை கொடுத்தாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதே போல் நாமளும் நடக்கணும். நிறைய சம்பவங்கள் படிங்க. நம்ம அந்த பயானில் மட்டும்தான் கேட்கணும்லாம் கிடையாது. நிறைய வரலாறு எடுத்து படிக்கலாம். இந்த ரமலான் நம்ம அதிகமாக இருப்போம், ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டயத்தில் குர்ஆன் ஓதுங்க. அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையும் படிங்க, குணங்களை எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது நமக்குள்ளேயும் நம்முடைய குடும்பத்திலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நம்ம எதற்காக சொல்கிறோம் என்றால், மரணம் என்பது யாருக்கு எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. அந்த மரணம் நம்மை அடைவதற்கு முன்னால் நம் வாழ்க்கையை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல அடியாராகவும், இங்கு கேட்கப்பட்டக்கூடிய அந்த கருத்தின் பயன் இன்மையில் நாளை மறுமையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருளாகவும் பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.